அனைவருக்கும் வணக்கம். மாலைமணி குடும்பக் கதைகள் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த சேனல்ல தமிழ் தொடர்கதைகள், குடும்பக் கதைகள், சிறுகதைகள் வாங்க கேட்கலாம். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் கேட்க போற தொடர்கதை பிரியமான காதல் சித்திரவதை, அத்தியாயம் 9. வாங்க கேட்கலாம். கொஞ்ச நேரத்தில் மல்லி காஃபி கொண்டு வர அம்மாவும் அவளும் பேசிக்கொண்டே குடித்தார்கள். பார்வதி, எனக்கு இங்க ரொம்ப போர் அடிக்குது, சும்மாவே இருக்கிற மாதிரி இருக்கு என்றாள். என்ன, ஒரே நாள்லையா? ஆமா, நம்ம வீட்ல காலையில 5 மணிக்கு எழுந்து பரபரன்னு ஓடணும். காலை டிஃபன், மதிய சாப்பாடு, குழந்தைகளுக்கு குளியல்னு நிற்க நேரம் இருக்காது. இங்க எந்த வேலையும் இல்ல என்று பார்வதி சொன்னாள். பெண்களுக்கு ஓய்வுனா சாப்பாட்டுக்கே இல்லைனா தானே அன்னைக்கு சொன்னியே? அது மட்டும் இல்ல, இன்னும் 2 வகையான ஓய்வும் இருக்கு, தெரியுமாம்மா என்றாள் மது. என்ன வகை? ஒன்று பணக்கார வாழ்க்கை, எல்லா வேலைக்கும் ஆள், இல்லைன்னா மிஷின் இருக்கும். இன்னொன்னு அன்னி மாதிரி சோம்பேறியா இருந்தாலும் எப்பவும் ஓய்வுதான். ஆமாம், இப்ப என்ன பண்ணுவா கோகிலா? சமையல் ஏதாவது செய்வாளா? பிள்ளைங்க என்ன பண்ணாங்களோ தெரியலையே, அவங்களுக்காகவாது நேரத்துல செஞ்சு தருவாளான்னு தெரியலையே என்று கவலைப்பட்டாள் பார்வதி. ஆமா, பிரியாவும் தர்ஷனியும் நினைத்து மதுவும் கவலைப்பட்டாள். மது, என்னம்மா? மாப்பிள்ளை நேத்து எப்போ வந்தார்? உன்கிட்ட பேசினாரா? எப்போ வந்தாரோ தெரியாது, நான் நல்லா தூங்கிட்டேன். ஏதோ ஒரு வருத்தம் கண்களில் தெரிய கவலையாக மதுவை பார்த்தாள் அம்மா. அம்மா, என்ன நினைச்சு கவலைப்பட்டுட்டே இருக்காத. உனக்கு கவலை இல்லையா? நான் கவலைப்படுறதெல்லாம் நேத்தே விட்டுட்டேன். எப்பவும் நடந்து போனதை பற்றி கவலைப்படக்கூடாது, ஏன்னா அது நடந்து முடிஞ்சிடுச்சு. நாளைக்கு என்ன ஆகுமோன்னு நினைக்க கூடாது, ஏன்னா நாளைக்கு நம்ம எப்படி என்ன நிலைமையில இருப்போம்னு நமக்கே தெரியாது. இப்ப இந்த நிமிஷம் நாம சாப்பிடலாமா வேணாமா, எதுவும் செய்யலாமா வேணாமா, இவ்வளவுதான் நமக்கு யோசிக்க வேண்டிய விஷயம் என்றாள் மது. அம்மா ஒரு ஆச்சரியத்துடன், என்னடா ஒரே தத்துவமா இருக்கு, ஞானி மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டா. நேத்து ஒரு நாள்ல எனக்கு அவ்வளவு அனுபவம் கிடைச்சிடுச்சு என்று சிரித்தாள் மது. அந்த சிரிப்பில் உயிர் இல்லை. மகள் தன் மனசு கஷ்டப்படக்கூடாது என்று சிரிக்கிறாள் என்பது பார்வதிக்கு புரிந்தது. ஒரு பெருமூச்சுடன் காஃபி குடித்து முடித்தாள். அன்றும் ஆண்கள் இருவரும் வேலைக்கு போய்விட கமலா இவர்கள் 2 பேரிடமும் பேச்சு கொடுத்தாள். மருமகனை பற்றி தாழ்த்தி பேச மனமில்லாமல் கொஞ்சம் ஒளிவு மறைவாக பேசிக் கொண்டிருந்தாள் பார்வதி. மதியம் 3 மணிக்கு போன் வந்தது மாமியாருக்கு. கமலா போனை எடுக்க மகன் ரகுராமன் தான். சொல்லுப்பா. அம்மா, நான் 4:30 மணிக்கு வரேன், அவளை ரெடியா இருக்க சொல்லுங்க, வெளியில போகணும். யார, மல்லியையா? ஆமா, மளிகை கடைக்கு நானே அனுப்பலாம்னு இருந்தேன். அம்மா, மல்லி இல்ல, அவளை சொல்றேன். அவனா, நீ யார சொல்ற? அம்மா வேண்டுமென்றே சீண்டுகிறாள். எரிச்சலுடன், உங்க மருமகள என்றான். ஏன், உன் பொண்டாட்டி இல்லையா? அவன் அம்மா பல்லை கடித்தான். அதற்கு மேல் அவனுக்கு பொறுமை இருக்காது. சரி சரி சொல்றேன் என்று விட்டு போனை வைத்தாள். மது, நீ போய் நல்ல ட்ரெஸ் மாத்திக்கிட்டு நீட்டா ரெடியாகி வா. 4:30 மணிக்கு ரகு வரானாம், உன்னை எங்கேயோ கூட்டிட்டு போறேன்னு சொன்னான் என்று கமலா சொல்ல, மதுவும் அவனிடம் பேச நல்ல சந்தர்ப்பம்தான், போவதுதான் நல்லது என்று நினைத்தாள். அவனிடம் தெளிவாக சொல்லிவிட வேண்டியதுதான். என் மனதில் வேறு ஒருவரை நினைத்து விட்டேன். அவரை மறந்து உங்களை கணவராக என்னால் எப்போதும் நினைக்க முடியாது. அதனால் நீங்கள் உங்கள் இஷ்டம் போல உங்கள் காதலியோடு உங்கள் வாழ்க்கையை தொடர என்ன வழி என்று பாருங்கள் என்று சொல்லிவிட வேண்டும். இப்படி முடிவு செய்து கொண்டாள் மது. அது பற்றி பேசத்தான் அவனும் கூப்பிடுகிறான் என்று யூகித்தாள் மது. இதெல்லாம் சரியாக யூகித்தவள் அங்கு பேசப்போவது 2 பேர் இல்லை 4 பேர் என்று நினைத்து கூட பார்க்கவில்லை. சரியாக 4:30 மணிக்கு ரகுராம் வந்துவிட்டான். அவன் காரில் ஏறி மதுவும் புறப்பட்டாள். ஒரு பெரிய மால் முன்பு அவளை இறக்கிவிட்டு, உள்ளே போய் உட்கார், காரை பார்க் பண்ணிட்டு வரேன் என்று அவன் போனான். அவள் எங்கே போவது என்று தெரியாமல் அங்கேயே நின்றாள். அப்போது, ஏய் மது, இங்கேதான் நிற்கிறியா? வா, உள்ளே போகலாம் என்று சொல்லிக்கொண்டே ராகு வந்தாள். அவளை பார்த்ததும் திடுக்கிட்ட மதுவுக்கு
அவள் கூடவே வந்த சுக்கிரனை பார்த்ததும் இன்னும் தூக்கி வாரி போட்டது. இவங்க 2 பேரும் எப்படி இங்கே என்று நினைக்கும் போதே, மது உன்னைத்தான், உள்ளே போகலாம் வா என்றாள் ராகு. இல்ல, அவர் வரேனார். அவர்னா யாரு? உன் புருஷனா? குத்தலாக கேட்டான் சுக்ரன். ஏய், நாங்களும் அவருக்காகத்தான் வந்தோம். உள்ளே போனால் உட்காரலாம் வா. அவர் வந்தால் தேடினால், அட, அவர் எனக்கு தான் போன் பண்ணுவார், வா என்று அவளை இழுத்து கொண்டு போனாள் ராகு. உள்ளே ஒரு டேபிளில் உட்கார்ந்த உடனேயே ரகு வந்து விட்டான். அவள் சொன்னது சரிதான், அவன் அவர்களோடு பேசத்தான் வந்திருக்கிறான். ரகு நேராக அவர்கள் டேபிளில் வந்து உட்கார்ந்தான். ஓ, ஏற்கனவே சொல்லி வைத்தது போல. அவன் ராகுவின் பக்கத்தில் உட்கார மதுவின் பக்கத்தில் சுக்கிரன் உட்கார்ந்தான். மதுவுக்கு என்னவோ போல் இருந்தது. கணவன் எதிரில் இன்னொருவன் அருகில் உட்கார்வதா? அவனும் அப்படித்தானே உட்கார்ந்திருக்கிறான். சாப்பிட கோபி மஞ்சூரியன் கோல்டு காஃபியும் ஆர்டர் செய்துவிட்டு ரகு பேச ஆரம்பித்தான். இப்ப ஒரு முக்கியமான முடிவு எடுக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம் நாம 4 பேருமே. 4 பேர்ல எங்க 3 பேருக்கும் ஒரே கருத்து தான். உன்னோட கருத்து என்னங்கிறது தான் இப்போ தேவை என்றான் மதுவை பார்த்து. மது என்ன சொல்வது என்று புரியாமல் பார்க்க, ஏய் மது, உன்னைத்தான் கேட்கிறார், சொல்லு என்றாள் ராகசுதா. அவர் என்னை கேட்கிறார், கேட்டால் நான் பதில் சொல்வேன். இவளுக்கு என்ன வந்தது என்று நினைத்தாள் மது. ஓ, உன் பெயர் மதுவா? சொல்லு என்றான் ரகு. என்ன சொல்லணும்? இந்த கல்யாணத்தில் நம்ம 4 பேருக்குமே விருப்பம் இல்லை. எதிர்பாராம நடந்தது எல்லாமே. அதனால் இதை பெருசா நினைக்காம நாம பிரிஞ்சிடலாம் என்றான் ரகு. அதெப்படி முடியும்? வாய்க்குள்ளேயே முனகினாள் மது. அதுவா, நீ சுக்கிரனோடு எங்கேயாவது போயிடு, எல்லாமே முடிவுக்கு வந்துடும் என்றாள் ராகு. என்னது? திடுக்கிட்டு கேட்டாள் மது. ஆமா, முறைப்படி டைவர்ஸ் வாங்கிட்டு அப்புறம் பிரிய 1 வருஷம் ஆகும். அது வரைக்கும் ஒரே வீட்ல இருக்கணும். பிரிஞ்சு தனித்தனியா இருக்க எங்க வீட்ல ஒத்துக்க மாட்டாங்க. அதனாலதான் இப்படி யோசிச்சு சொல்றோம். மது எதுவும் பேசாமல் இருக்க, என்ன மது, ரொம்பதான் யோசிக்கிற? நீ உண்மையில் எங்க அண்ணனை லவ் பண்ணலையா? இப்போ பணக்கார மாப்பிள்ளை கிடைச்சதும் எப்படி விடுறதுன்னு யோசிக்கிறியா? ஆத்திரமாக ராகு கேட்டாள். மது ஒரு வினாடி யோசித்தாள். ஆமாம், சுக்கிரனை லவ் பண்ண ஆரம்பித்தால்தான். ஆனால் என்று மனசுக்குள் ஏதோ குழப்பமாக இருந்தது. சுக்கிரன் அவளையே பார்த்தவன், அவளுக்கு என்மேல் லவ் இப்ப இல்ல, பணத்து மேல வந்துருச்சு ராகு, பார் பேசவே யோசிக்கிறா என்றான். இப்போது அவள் கணவன் ரகு, இங்கே பார் மது, ஏதோ தாலி கட்டின உடனேயே எல்லாம் மாறிடும்னு நினைச்சிடாத. என்னால எந்த நாளும் உன்னை மனைவியா நினைச்சு கூட பார்க்க முடியாது. எனக்கு சுதாதான் மனைவி. எங்க வாழ்க்கை ஆரம்பிக்க நான் எந்த லெவல் வேணா போவேன். நேத்து நைட்டு நடந்தது ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் என்றான். ரகு ஆர்வமாக, என்ன நடந்துச்சு என்று கேட்க, அவளையே கேள் என்றான் ரகு. அவள், மது சொல்லு உற்சாகமாக கேட்டாள். மதுவுக்கு ஏனோ அவன் வெளியே தள்ளும்போது இருந்ததை விட இப்போதுதான் அவமானமாக இருந்தது. அவளால் இப்போதும் பேச முடியவில்லை. அவளால் சொல்ல முடியாது. நைட்டு 11 மணிக்கு நடந்தது என்று சிரித்தான் ரகு. என்னவாக இருக்கும்? அவளுடன், ஏப்பா சொல்லிட்டு சிரியன் என்று ராகுவும், என்ன நடந்திருக்கும்? பிடிக்கலன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நைட் பண்ணிட்டானோ, அதைத்தான் பெருமையாக சொல்றானோ என்று சுக்கிரனும் நினைத்தார்கள். ரகு சிரித்து கொண்டே, நேத்து நைட்டு என் ரூம்ல வந்து படுத்துட்டா. 11 மணிக்கு தானே நான் போனேன். எனக்கு சரியான கோபம். கையை பிடிச்சு வெளியே இழுத்து தள்ளிட்டேன் என்று மேலும் சிரிக்க, ராகு ஒருவித கர்வத்துடன் இவளை பார்ப்பது போல இருந்தது மதுவுக்கு. என்ன மது, பேசவே மாட்டேங்கிற? ரகு, எனக்கு ஒரு யோசனை. நம்ம தனியா போவோம். மதுவும் சுக்கிரனும் கொஞ்ச நேரம் பேசட்டும். அப்போதான் அவங்க ஒரு டெசிஷன் எடுக்க முடியும். ராகு சொல்ல ரகுவும் ஓகே என்று எழுந்து நடந்தான். அவர்கள் இருவரும் போவதையே பார்த்து கொண்டிருந்தாள் மது. சுக்கிரன் ஹலோ என்று அவள் முன்னால் சொடக்கு போட்டான். அவள் கவனம் களைய அவனை பார்த்தாள். மது என்றவன் அவள் கையை பிடித்தான். சட்டென ஏதோ உணர்வில் அவன் பிடியிலிருந்து கையை வேகமாக இழுத்து கொண்டாள் மது. அவனுக்கு இது ஒன்றும் புதிதில்லை. காதலித்த போதும் போனில் அவன் பேசுவான். அவள் என்பாள். அவன் கேட்டதற்கு பதில் சொல்வாள். மற்றபடி அவன் தொட்டு பேச அவள் விட்டதில்லை. அதுபோலதான் இப்பவும் என்று நினைத்தவன், ஓகே ஓகே, இப்ப ஏன் இப்படி டென்ஷன் ஆகிற? இப்ப யோசிச்சு சொல்லு. அவங்க சொன்ன மாதிரி நீ கிளம்பி என் கூட வந்துடு. வந்து என்றாள் மது. என் வீடு யாருக்கும் தெரியாது. நாம கொஞ்ச நாள் இருப்போம்.
அப்புறம் ராகுவுக்கும் ரகுராமுக்கும் கல்யாணத்துக்கு அவங்க அப்பா எப்படியும் ஒத்துக்குவார். அப்புறம் அவங்க கல்யாணம் முடிஞ்சுட்டா நமக்கு பிரச்சனை இல்ல. ஆனா அப்படி கல்யாணம் பண்ண முடியுமா? மீடியா முன்னால கல்யாணம் ஆகியிருக்கு. எப்படி 2ஆம் கல்யாணம் பண்ண முடியும்? நீங்கெல்லாம் நினைக்கிற மாதிரி இது அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்ல. ஓ, அதுதான் உன் பிரச்சனையா? அதெல்லாம் ரகு பாத்துக்குவார். வெளியில் விஷயம் தெரிஞ்சா கூட நீ யார் கூடவோ ஓடி போயிட்டேன்னு சொல்லி சமாளிக்க அவர் ரெடியாக இருக்கிறார். ஏனோ இந்த பேச்சே மதுவுக்கு பிடிக்கவில்லை. எரிச்சலாக இருக்க, இப்போ மீடியாலாம் கண்டுபிடிச்சு விடுவாங்க நான் உங்க கூட தான் இருக்கேன்னு. வெளியே தெரிஞ்சா அனாவசியமா போலீஸ் அது இதுன்னு பிரச்சனை தான் வரும் என்று மது சொன்னாள். ஏய், அதெல்லாம் ஒன்னும் வராது. ரகு நாம ஃபாரின் போறதுக்கு ஏற்பாடு பண்றேனார். நான் தான் ராகுவை பார்க்காம இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன். அதனால நம்ம மும்பைக்கு போய் அங்கேயே செட்டில் ஆகிறதுக்குன்னு 25 லட்சம் பணம் தரதா சொல்லிட்டார். என்ன, 25 லட்சமா? ஆமா. திடீர்னு மும்பைக்கு போய் என்ன பண்றது? ஏன், நீங்க பண்ணிட்டு இருக்கிற பிசினஸ் அது? மதி கேட்க, அது ஆமாம், பிசினஸ் இருக்குதான். அது ஒன்றும் பிரச்சனை இல்லாம பண்ண முடியும். ஆனா இப்போ ஒரு சின்ன கஷ்டம். கஷ்டமா? அதுக்கு ஏன் அவர்கிட்ட பணம் வாங்கணும்? அது நீ சொல்ற மாதிரி ஒருவேளை நம்மளை கண்டுபிடிச்சிட்டா, அதனால எல்லாத்தையும் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு தலைமறைவு மாதிரி தான் இருக்கணும். அதனாலதான்